சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான உப்புநகர் கிராமத்தில் உப்பு சந்தை சீதலா மகா மாரியம்மன் கோவில் குடமுழக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கீழையூர் ஊராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான உப்புநகர் கிராமத்தில் சீதலா மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடத்த முடிவு செய்து திருப்பணிகள் கடந்த 1 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இத்திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழக்கு நடந்தது. முன்னதாக குடமுழக்கு முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் மற்றும் சிவவாத்தியம் முழங்க கோவிலை வலம் வந்து விமான கலசங்களை அடைந்தன. சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழக்கு நடத்தினர். இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கிராம மக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் கும்பாபிஷேகத்தின் போது கோபுர கலசத்திற்கு மேல் வானில் கருட பகவான் வட்டமிட்டது. அனைத்து பக்தர்களும் பக்தி கரகோஷம் எழுப்பி பக்தி பரவசமடைந்தனர்.